சீடமுருக்கு அவல் பொரி அஞ்சரப்பெட்டு. என்னங்க சூப்பரான டிஷ் டேஸ்ட் பண்றதுக்கு நீங்க ரெடி ஆயிட்டீங்களா? நானும் ரெடி ஆயிட்டேங்க. பிருந்தாவன் ஸ்ட்ரீட்ல ஈட் வெஜிடேபிள் அப்படின்ட்டு ஒரு சூப்பரான ரெஸ்டாரண்ட் இருக்கான். வெஜிடேரியன் ரெஸ்டாரண்ட். அங்க இருக்கிற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டிஷ் தான் நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்க போறோம். அது என்ன டிஷ் போய் பாப்போமா? வாங்க. பிருந்தாவன் ரோட்ல இருக்கிற வெஜ் ஈட் டேபிள் ரெஸ்டாரண்ட் உள்ள வந்தாச்சுங்க. இன்னைக்கு இங்க என்ன டிஷ் டேஸ்ட் பண்ண போறோம் அதை வந்து நம்ம இந்த ரெஸ்டாரண்டோட ஓனர் கிட்டே கேட்டு தெரிஞ்சுப்போம். வெல்கம் மேடம், ப்ளீஸ். வெல்கம் டு வெஜிடேபிள். தேங்க்யூ. உங்களோட பேர் சொல்லுங்க. என் பேர் அனுஷா. அனுஷா, உங்களோட சொந்த ஊர்? கோயம்புத்தூர். கோயம்புத்தூர். சேலம் எப்போ வந்தீங்க? கல்யாணம் ஆயிட்டு சேலம் வந்திருக்கேன். அப்படியா? சரி, கோயம்புத்தூரை பத்தி சொல்லுங்க. ரொம்ப நல்ல ஊர். ரொம்ப நல்ல ஊர். Actually, my whole childhood there. அங்கதான் பிறந்து வளர்ந்து படிச்சேன். அதுக்கப்புறம் நீங்க வந்திருக்கேன். கல்யாணம் பண்ணிட்டு சேலம் வந்திருக்கீங்க. ஓகே, இந்த ரெஸ்டாரண்ட் எப்போ ஆரம்பிச்சீங்க? நானும் என் ஹஸ்பண்ட் சேர்ந்து இந்த ரெஸ்டாரண்ட் ஆரம்பிச்சிருக்கோம். ஓகே. ஆரம்பிச்சு 10 to 12 months ஆகுது. 10 to 12 months ஆகுது. உங்களுக்கு ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கணும்னு எப்படி தோணுச்சு? எனக்கு சின்ன வயசுல இருந்து ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கணும்ன்றது என்னோட சைல்ட்ஹுட் ட்ரீம். ஓகே. ஸோ என்னோட ஹஸ்பண்டும் அதான் ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கணும்னு இருந்தாரு. ஸோ 2 பேரும் சேர்ந்து இந்த ரெஸ்டாரண்ட் ஆரம்பிச்சிருக்கோம். இதுக்கு வந்து ஏதாவது கேட்டரிங், ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அந்த மாதிரி ஏதாவது படிச்சீங்களா? ஹஸ்பண்ட் இந்த ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிச்சிருக்காரு. ஓகே. என்னோட ஜஸ்ட் பியூர் இன்ட்ரெஸ்ட், படிச்சது இல்ல. இன்ட்ரெஸ்ட். நல்லா சமைப்பீங்க அப்போ? சொல்றேன். என்ன மாதிரி டிஷ்ஸ்ல சமைப்பீங்க? வெஜிடேரியன், நான் வெஜிடேரியன், சைனீஸ் எல்லாமே. எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம். இல்ல உங்களோட ஸ்பெஷாலிட்டின்னு ஏதாவது டிஷ் இருக்கும்ல வீட்ல வந்துட்டு அது ரொம்ப நல்லா சமைப்பீங்க அப்படின்னு? சிக்கன் கிரேவி. சிக்கன் கிரேவி. அது உங்க ஹோட்டல்ல இருக்கா? இல்ல. இது வந்து ஒரு பியூர் வெஜிடேரியன் ரெஸ்டாரண்ட். ஓகே. நிறைய பேர் இப்போ வெஜிடேரியன் சாப்பிட்றவங்க நான்வெஜ் இருக்கிற இடத்துல போக சாப்பிட விரும்ப மாட்டாங்க. அதுக்கோசம் ஸ்பெஷலா பியூர் வெஜ் ரெஸ்டாரண்ட் ஆரம்பிச்சிருக்கோம். ஓ, சோ இது ஒன்லி வெஜிடேரியன். ஒன்லி வெஜிடேரியன். அதனால தான் வெஜிடேபிள்னு பேர் வச்சிருக்கீங்க. எக் கூட எங்க இல்ல. எக் கூட கிடையாது. இது வெஜிடேபிள் அப்படின்ற எப்படி பேர் வச்சீங்க? குடும்பத்துல எல்லாரும் சேர்ந்து பிரெயின் ஸ்டார்மிங் டிசைட் பண்ணப்போ வந்த பேர். சரி சரி. ஸோ இப்போ 10 மாசம் ஆயிடுச்சு. சேலத்துல வந்து ஃபுட்டுன்றதுக்கு வந்து என்ன மாதிரியான ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு? என்ன மாதிரியான ஃபுட்டுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குங்க சேலத்துல? எங்க ஜாஸ்தி செட்டிநாடு ஃபுட் அந்த மாதிரி போகுது. இப்போ கொஞ்சம் பேர் வந்து புது டிஷ்ஷஸ் ட்ரை பண்றதுக்கு இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்க. ஓகே. இங்க எத்தனை மணிக்கு ஆரம்பிக்கிறீங்க ஆக்சுவலா? ரெஸ்டாரண்ட் வந்து 12 மணில இருந்து சாயங்காலம் 3 மணி வரைக்கும் திறந்திருக்கும். அப்புறம் சாயங்காலம் 6 மணில இருந்து நைட் 11 மணி வரைக்கும் திறந்திருக்கும். ஓகே. அண்ட் 12 மணிக்கு வந்தா என்ன மாதிரியான டிஷ்ஷஸ் எல்லாம் கிடைக்கும்? மீல்ஸ் இருக்குது உங்களுக்கு, அப்புறம் இந்தியன் இருக்கு, நான் ரோட்டி அதெல்லாம் கிடைக்கும், சைனீஸ் இருக்கு. ஈவினிங் டைம்ல உங்களுக்கு சவுத் இந்தியன் ஐட்டம்ஸ், தோசை, இட்லி அதெல்லாம் கிடைக்கும். ஓகே. அண்ட் ஸ்பெஷலைஸ்ட் ஐட்டம்ஸ் அப்படின்னா வித்தியாசமான டிஷ்ஷஸ் அப்படின்னு சொன்னீங்க. கான்டினென்டல் இருக்கு, மெக்சிகன் இருக்கு, கொஞ்சம் தாய் ஃபுட் கொஞ்சம் இருக்கு, தாய் கிரீன் கறி, ரெட் கறி எல்லாம் இருக்கு. கொஞ்சம் பாப்புலராகவே இருக்கு. ஸ்டேடியம் சாப்பிடுறாங்க. ஸோ இங்க சேலத்துல வந்து நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறாங்க அப்படின்னா சேலத்துல வந்து ஜென்ரலாவே நான்வெஜ்ஜுக்கு வந்து ஒரு ப்ரிஃபரன்ஸ் இருக்கு அப்படின்னு. அது உண்மையா இல்ல வெஜ்ஜுக்கும் இன்னைக்கு வந்து அதுக்கு ஈக்குவலான ஒரு ப்ரிஃபரன்ஸ் இருக்கா? ஈக்குவலான ப்ரிஃபரன்ஸ் கண்டிப்பா இருக்கு. இருக்கு. ஓகே. ஸோ இங்க வந்து 12 to 3:30 வந்து நீங்க இந்த மீல்ஸ் இந்த மாதிரி டிஷ்ஷஸ் எல்லாம் கொடுக்குறீங்க. அதுலயும் கான்டினென்டல், நைட்லயும் கான்டினென்டல். ரொம்ப ஸ்பெஷல் ஹவுஸ் ஸ்பெஷாலிட்டிஸ்னா எது சொல்லுவீங்க? என்ன டிஷ் சொல்லுவீங்க? அமெரிக்கன் பெப்பர் கார்ன் சிஸ்லர்னு ஒரு ஐட்டம் இருக்கு. சிஸ்லர்ஸும் இருக்கு. எஸ். ஓகே. சோ சேலத்துல வந்து சிஸ்லர்ஸ் வேற இடத்துல கிடைக்குதா? எங்க அளவுக்கு நல்லா கிடைக்காது. வரையும் இந்த அளவுக்கு நல்லா கிடைக்காது. கண்டிப்பா. சேலஞ்ச் பண்றீங்களா? கண்டிப்பா. அப்புறம் நான் அதை ஆர்டர் பண்ணிடுவேன். பரவாயில்ல, கண்டிப்பா. ஓகே. அப்போ வந்து நான் இன்னைக்கு ஜீ தமிழ் அஞ்சரைப்பட்டிக்காக வந்திருக்கேன். ஏதாவது ஒரு டிஷ் நீங்க எனக்கு கொடுத்தாகணும். ஓகே. இந்த சேலஞ்ச் எடுத்துக்கலாமா? சிஸ்லர் சேலஞ்ச் எடுத்துக்கலாமா? கண்டிப்பா. கண்டிப்பா. ஓகே. அப்போ அமெரிக்கன் பெப்பர் கார்ன் சிஸ்லர் எனக்கு ஒன்று ஆர்டர் பண்ணுங்க. எப்படி இருக்குன்னு பாத்துருவோம் இன்னைக்கு. ஒரு அமெரிக்கன் பெப்பர் கார்ன் சிஸ்லர். ஆஹா, இன்னைக்கு நம்ம டேஸ்ட் பண்ண போறது இந்த அமெரிக்கன் பெப்பர் கார்ன் சிஸ்லர். அதை ரெடி பண்ணி நல்ல ஆவி பறக்க எடுத்துட்டு வரட்டும். நம்ம அதை டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். இங்க இருக்கிற டிஷ்ஷஸ் ரெசிபிஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியுமா? நான் எனக்கு தெரியும், மீதி எல்லாம் சீக்ரெட். கண்டிப்பா. இப்போ இந்த சிஸ்லருக்கு ரெசிபி சொல்லுங்க. எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவீங்க? சிஸ்லர்ன்றது ஒரு கான்டினென்டல் டிஷ். அது வந்து ஒரு ஸ்பெஷல் சூடான பிளேட்ல வைப்பாங்க. அதுல வந்து கொஞ்சம் பட்டர் இல்ல ஏதாவது போட்டதால அந்த சிஸ்லிங் எஃபெக்ட் வரும். அதனால அதுக்கு பேரு சிஸ்லர். சிஸ்லருக்கு ஃபர்ஸ்ட் கொஞ்சம் நூடுல்ஸ் வேணும், கொஞ்சம் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், கட்லெட், கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் தேவை. ஃபர்ஸ்ட் வந்து கட்லெட் பண்றதுக்கு கொஞ்சம் பொட்டேட்டோ, கொஞ்சம் பாயில்டு வெஜிடபிள்ஸ், கேரட், பீன்ஸ் எடுத்துக்கலாம். அது கூட கொஞ்சம் சில்லி சாஸ், கார்ன்ஃபிளவர், ரைஸ் எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
கிறிஸ்பியா இருக்கிறது கொஞ்சம் பிரெட் க்ரம்ஸ் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு ஏதாவது ஷேப்ல பிடிச்சிட்டு ஃப்ரை பண்ணி சைட்ல வச்சுக்கணும். அப்புறம் மீதி வந்து நூடுல்ஸ்ல வந்து கொஞ்சம் சில்லி சாஸ் போட்டு சோதே பண்ணி வச்சுக்கலாம். பாயில்டு வெஜிடபிள்ஸை வந்து கொஞ்சம் பட்டர்ல ஃப்ரை பண்ணி வச்சுக்கலாம் சைட்ல. ப்ரிப்பரேஷன் எப்படின்னா சிஸ்லர் பிளேட் ஹீட் பண்ணதுக்கப்புறம் அந்த வெளியே இருக்கிற கேபேஜ் லீவ்ஸ் பெரிய லீவ்ஸ் ஒரு 4-5 பிளேட்ல அரேஞ்ச் பண்ணிக்கணும். நூடுல்ஸ் இல்லைன்னா ரைஸ் வச்சுக்கலாம். அந்த பட்டர் வெஜிடபிள்ஸ் அப்புறம் அந்த கட்லட் மேஷ் பொட்டேட்டோஸ் யூஸ்வலா கொடுப்பாங்க. அதனால நம்ம வந்து இது டொமேட்டோவும் வைக்கிறோம். அதை வச்சுட்டு இதுக்கு மேல ஒரு ஸ்பெஷல் சாஸ் இருக்கு எங்களுக்கு. இட்ஸ் கால்ட் அமெரிக்கன் பெப்பர்கார்ன் சாஸ். கொஞ்சம் ஸ்பைசியா இருக்கும். அந்த சாஸ் வந்து சிஸ்லர் மேல ஊத்திட்டு அந்த ஹாட் பிளேட் மேல இதெல்லாம் வச்சு சர்வ் பண்ணி கொடுக்கும்போது அந்த சிஸ்லிங் எஃபெக்ட் உங்களுக்கு வரும். அந்த பட்டரை ஊத்துனா அப்படியே ஆவி வரும் இல்லையா? அந்த டேஸ்ட் ரொம்ப அருமையா இருக்கும். ஐயோ கேட்கும் போதே எனக்கு நாக்குல எச்சி ஊறுதுங்க. அதுக்கு மேல கொஞ்சம் சீஸ் வேற கிரேட் பண்ணிக்கலாம். சீஸ் வேற நல்ல போஷாக்கான ஒரு சிஸ்லர் தான் சொல்லுங்க. இது சாப்பிட்டாலே வயிறு நிறைஞ்சு. இதுக்கு எவ்வளவு சார்ஜ் பண்றீங்க? இதுக்கு 120 rupees ஆகுது. 120 rupees. ஆஹா, நம்மளோட அமெரிக்கன் பெப்பர்கார்ன் சிஸ்லர் வந்துட்டு இருக்கு. வாங்க 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 வாங்க. பிரமாதமா இருக்குங்க, பார்க்கறதுக்கு கலர்ஃபுல்லா. அண்ட் இந்த சென்டர்ல இருக்கிறதா நீங்க சொன்ன அந்த கட்லெட் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணது இல்லையா? ஓகே. அந்த கட்லெட் மேல அந்த ஸ்பெஷல் சாஸ் ஊத்தி இருக்கும். அப்புறம் உங்களுக்கு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் இருக்குது. நான் சொன்ன பாயில்டு வெஜிடபிள்ஸ் அப்புறம் நூடுல்ஸ். Thank you so muchங்க. நான் இத சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்றேன். ஆல் தி பெஸ்ட். Thank you. ஓகே. அமெரிக்கன் பெப்பர்கார்ன் சிஸ்லர் டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோமா? வாங்க. ஆஹா, சுட சுட நம்மளுக்கு வந்துட்டு சிஸ்லர் கொடுத்துருக்காங்க. டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். நூடுல்ஸ் இருக்கு, ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் இருக்கு, வெஜிடபிள்ஸ்லாம் இருக்கு, அந்த சாஸோட இருக்கிற அந்த கட்லெட் மாதிரி இருக்கிற விஷயமும் இருக்கு. ஓகே, டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோமா? பிரமாதமான டேஸ்ட்டுங்க. அவங்க யூஸ் பண்ணியிருக்கிற அந்த இன்கிரீடியன்ஸ் எல்லாமே ஃபேண்டாஸ்டிக்காக ஒரு கட்லெட் ஷேப்பில் கொண்டு வந்து பிரமாதமான டேஸ்ட்டோட நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. மேலே யூஸ் பண்ணியிருக்கிற அந்த அமெரிக்கன் பெப்பர்கார்ன் சாஸ் வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஃப்ளேவர் அது கொடுக்குது. கூட பார்த்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ், இந்த வெஜிடபிள்ஸும் அவங்க கொடுத்துருக்காங்க. நல்லா பியூட்டிஃபுல்லாக அதை சாட்டே பண்ணி கொடுத்துருக்காங்க. அவ்வளோ பிரமாதமான டேஸ்ட் நம்மளுக்கு கிடைக்குது. கலர்ஃபுல்லான நூடுல்ஸ் வேறு இருக்கு. இது கொஞ்சம் காரசாரமாக அவங்க வந்துட்டு சில்லி சாஸ்லாம் யூஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்க, நிஜமாவே ரொம்ப ரொம்ப ஃபேண்டாஸ்டிக்கான டேஸ்டோட இந்த அமெரிக்கன் பெப்பர்கார்ன் சிஸ்லர் நம்மளுக்கு கிடைக்குங்க. நீங்க சேலம் சைடு வந்தீங்கன்னா பிருந்தாவன் ரோட்ல இருக்கிற வெஜ் ஈட் டேபிள் அப்படின்ற ரெஸ்டாரண்ட்டுக்கு வாங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட பியூட்டிஃபுல்லான டிஷஸ்லாம் உங்களுக்கு கிடைக்கும். கான்டினென்டல், சைனீஸ், இந்தியன் எல்லாமே வெரைட்டிஸ் உங்களுக்கு இருக்கு. உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை வாங்கி என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்க.